மணக்க மணக்க முருங்கைக்காய் கிரேவி. எப்பயும் செய்ற மாரி முருங்கைக்காயில சாம்பார், பொரியல்னு செய்யாம, ஒரு தடவ இந்த மாரி கிரேவி செஞ்சு பாருங்க. அவ்ளோ மணமா, சுவையா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, வறுத்த நிலக்கடலை, கொஞ்சமா தேங்காய் பால், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணுன்ட்டு இல்ல. லைட்டா கலர் மாறி வரப்பயே நம்ம எடுத்துக்கலாம். இத ஆற வச்சு கொஞ்சமா கொர கொரன்னு அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 முருங்கைக்காய மீடியம் சைஸ்ல கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் போட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முருங்கைக்காயை வேக விட்டுறலாம். பாருங்க, முருங்கைக்காய் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்போ இதே கடாயிலேயே கொஞ்சமா எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி ஆட் பண்ணி பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுலேயே நல்லா கனிஞ்ச சிகப்பு தக்காளியை ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், கடலை விழுதை ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவியோட பதம் மாறிடும். இது நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. பாருங்க, கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு. இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காயை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நம்ம முருங்கைக்காய் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா சுட சுட சாதத்து கூட கொஞ்சமாக இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.